அனைவருக்கும் வணக்கம் 2019 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நிறைய ஸ்மார்ட்ஃபோன்ஸ் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட்ஃபோன்ஸை தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் சாம்சங் அவங்களோட கேலக்ஸி A சீரீஸில் ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட்ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி A80 முதல் முறையாக ரொம்ப வித்தியாசமாக ரொட்டேட்டிங் கேமராஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஆமாங்க, உண்மையிலேயே ஃபீச்சர்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. சாம்சங் அவங்களோட A சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி A80 ரொம்பவே இன்னோவேட்டிவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய புது புது ஃபீச்சர்ஸோடு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் ரொட்டேட்டிங் கேமராஸ். மற்ற எல்லாம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இதோட ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக கிளாஸி லுக்கோட மெட்டல் ஃப்ரேம் கிளாஸ் பாடியில் வருது. இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 inch S10 ப்ளஸை விட இது பிகர் சைஸ். சூப்பர் AMOLED ஸ்க்ரீனோட இது கொடுத்துருக்காங்க. சாம்சங் எப்போவுமே நாச்சஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, அதனால அவங்களுக்கு வந்து இதை நோ நாச் சிஸ்டத்தில் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கேலக்ஸி A80யோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தா இது Snapdragon 730Gல லான்ச் பண்ணியிருக்காங்க. Android 9 சாம்சங்கோட ஒன் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பவர்ஃபுல் ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். புது ப்ராசர் எப்படி நீங்கள் பவர்ஃபுல் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இதோட Antutu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 207082. இந்த Antutu ஸ்கோரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா Kirin 970 அளவுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது Huawei Mate 20 Proலேருந்து Kirin 970 அளவுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் அதை விட பெட்டராக இருக்கும். ஸோ ப்ராசர் வைஸ் Snapdragon 730 வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். அடுத்ததாக ரொம்பவே பேசப்படுற இதோட கேமராஸில் 3 விஷயம் புதுசாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்லைடர் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க, ரொட்டேட்டிங் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, முதல் முறையாக செல்ஃபி கேமரா, அதாவது ஃப்ரண்ட் கேமரா 48 மெகா பிக்சலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூணுமே புதுமையான விஷயம் தான், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க சாம்சங். ஸோ இந்த ரொட்டேட்டிங் கேமரா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தா, பேசிக்காக இது வந்து ரேர் சைடில் தான் கேமராவாக ஃபங்க்ஷன் ஆகும். எப்போ நீங்கள் வந்து செல்ஃபி ஆப்பை செலக்ட் பண்ணுறீங்களோ அப்போது வந்து ஸ்லைட் ஆகி இந்த ரேர் சைடில் இருக்க கேமரா வந்து ரொட்டேட் ஆகி ஃப்ரண்ட் சைடில் வந்து செல்ஃபி கேமராவாகவும் நமக்கு ஃபங்க்ஷன் பண்ணும். அதுதான் இந்த ரொட்டேட்டிங் கேமராவோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ரொட்டேட்டிங் கேமரா வந்து ட்ரிபிள் கேமராவாக கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சலில் ப்ரைமரி கேமராவும், அடுத்ததாக 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சார், தேர்ட் வந்து TOF அதாவது டெப்த் சென்சாருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து 48 மெகா பிக்சலில் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதனால வீடியோ குவாலிட்டியும் பிக்சர் குவாலிட்டியும் ரேர் சைடில் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு பெஸ்ட்டாக ஃப்ரண்ட் சைட்லேயும் வரும். ஸோ இந்த ரொட்டேட்டிங் கேமராஸ் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா ஆப்பை செலக்ட் பண்ணி மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்லைடரை வந்து மேனுவலாக நீங்கள் ஓப்பன் பண்ணி கேமராஸ் யூஸ் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அதை ஸ்லைட் பண்ணாலும் கேமராஸ் வந்து ரொட்டேட் ஆகாது, ரேர் சைட்லேயே தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, சாம்சங் கேலக்ஸி S10 ப்ளஸ் மாதிரி சூப்பர் ஸ்டெடி மோட் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி, ஃப்ரண்ட் சைட்லேயும் சரி, ரேர் சைட்லேயும் சரி, நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்லி ஸ்டேபிளாக இருக்கும். அதோட இதில் 3700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் இது சப்போர்ட் பண்ணும். அதாவது வந்து 50% ஆஃப் த பேட்டரி வந்து 30 minutesல உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இல்லாததுனால மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது பிளாக், ஏஞ்சல் கோல்டு, கோஸ்ட் ஒயிட்னு 3 கலர் வேரியேஷன்ஸில் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி A80 அப்படின்னு பார்த்தா நிறைய இன்னோவேட்டிவ் விஷயத்தோடு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொட்டேட்டிங் கேமராஸ், Snapdragon 730G ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 48 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் ஃபர்ஸ்ட் டைம் சாம்சங் கேலக்ஸி A80ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இன்னோவேட்டிவான விஷயம் கொடுத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் மிஸ் ஆனது அப்படின்னு பார்த்தா இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. அதுக்கப்புறம் 3.5mm ஜாக் இதில் கொடுக்கல. அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதோட டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் இதில் இல்லை. சாம்சங் கேலக்ஸி A80யோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா இது 650 யூரோஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் மணி வேல்யூ கனெக்ட் பண்ணால் 50,000க்கு இது லான்ச் ஆகலாம். இதோட அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தா இது May 29லேருந்து குளோபலாகவும் இந்தியாலையும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொட்டேட்டிங் கேமராஸ் எவ்வளோதான் ஒரு புதுமையான விஷயமா இருந்தாலுமே அது வந்து ஒரு மோட்டரைஸ்ட் மெக்கானிசம் தான். அதனால் அதோட ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.